உங்களை சுத்தி இருக்கிற இரைச்சல்களை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன். காலையில கண்ணு முழிச்சதுமே ஸ்மார்ட் போன் நோட்டிபிகேஷன், சமூக வலைத்தளங்கள்னு எப்பவுமே நம்ம மூளைக்குள்ள ஒரு டிராஃபிக் ஜாம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையாகிருச்சு. இப்போ ஒரு நிமிஷம் இது எல்லாத்திலிருந்தும் முற்றிலுமா விலகி ஒரு முழுமையான நிரந்தரமான அமைதிக்குள்ள நீங்க போறதா கற்பனை செஞ்சு பாருங்க. நெட்வொர்க் தேவையில்லைன்னு போனை ஆஃப் பண்றதில்ல, உலகத்தோட தொடர்பையே நிரந்தரமா துண்டிச்சுக்கிறது. அது கேட்கறதுக்கே ரொம்ப இதமா இருக்கு. ஆனா அது சாத்தியமான்னு தோணும். ஆனா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மாபெரும் ஆன்மீகவாதி, இசையமைப்பாளர் மற்றும் அவதூதரான சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிதான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அவருடைய அந்த அசாதாரணமான வாழ்க்கையும் தத்துவங்களையும் பத்தின ஒரு ஆழமான அலசல் தான் இது. நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சத்தம் நிறைஞ்ச உலகத்துக்கு அவருடைய அந்த முழுமையான மௌனம் சொல்லும் பாடம் ரொம்பவே ஆழமானது. நிதி இணையதளத்தோட தரவுகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்த போறோம். அது மட்டும் இல்லாம சதாசிவ பிரம்மேந்திரர் சமஸ்கிருதத்துல எழுதின ஆத்ம வித்யா விலாசம் அப்படிங்கிற நூல் மற்றும் அவருடைய கர்நாடக இசை பாடல்களோட மொழிபெயர்ப்புகளையும் பார்க்க போறோம். ரைட். எந்நேரமும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு இளைஞர் எப்படி திடீர்னு இந்தியாவின் மிகச்சிறந்த மௌன ஞானிகள்ல ஒருவரா மாறினார்? அந்த பற்றுமே இல்லாத அவதூத நிலைனா என்ன? உண்மையான சுதந்திரம் பத்தி அது உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்குது? இதையெல்லாம் அலசுறது தான் நம்ம நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நிச்சயமா. இந்த தேடலை நம்ம 17ஆம் நூற்றாண்டுல மதுரையிலிருந்து தொடங்கணும். மோக்ஷ சோமசுந்தர அவதானி மற்றும் பார்வதி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பிராமண தம்பதிக்கு மகனா பிறந்தவர் தான் சிவராமகிருஷ்ணன். ஓ, இவரோட இயற்பெயர் சிவராமகிருஷ்ணனா? ஆமா, பின்னாளில் இவர்தான் சதாசிவ பிரம்மேந்திரன்னு அறியப்பட்டார். இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. திருவிசநல்லூர்ல கல்வி கத்துக்கிட்ட அவரு எப்பவுமே துருதுருன்னு எந்நேரமும் எதையாவது பத்தி விவாதிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நபரா இருந்தாரு. ஒரு நிமிஷம், எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிற ஒருத்தரா மௌனத்தோட உச்சத்துக்கு போனார். இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்கே. அதுதான் இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியம். வேதங்கள், சமஸ்கிருதம்னு அவருக்கு இருந்த அறிவை வெளிப்படுத்த வார்த்தைகளை ஒரு கருவியா ரொம்ப வேகமா பயன்படுத்தினார். அப்போ அந்த அதிகப்படியான பேச்சு தான் அவர் அந்த அமைதிக்கு தள்ளி இருக்குமோ? சரியா சொன்னீங்க. ஒருமுறை அவருடைய குருவான பரமசிவேந்திர சரஸ்வதிக்கு இந்த இளைஞனோட இடைவிடாத பேச்சை கேட்டு பொறுமை எழுந்துடுச்சு. ரொம்ப விரக்தியோட சதாசிவா, நீ எப்போது அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளப் போகிறாய் அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே கேட்டாரு. அந்த ஒரு கேள்வி அவரை மாத்திடுச்சா? ஆமா, அந்த நொடி சற்றும் தாமதிக்காம இப்போதே குருவே அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொன்னார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் தான் வாழ்நாள் முழுக்க இறக்கும் வரை ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வாவ், அந்த இப்போதே அப்படிங்கிற வார்த்தையோட உளவியல் கணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மால ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருக்க முடியுமா? ஆனா அவர் ஒரு நொடியில் அதை முடிவு செஞ்சு ஆயுள் முழுக்க கடைபிடிச்சிருக்கிறாரு. அதுதான் அந்த உண்மையான ஞானத்துக்கான ஆரம்பம். அவர் தன்னுள் இருந்த அத்தனை சத்தத்தையும் நிரந்தரமா அணைச்சிட்டார். சரி, பேச்சை நிறுத்தினார், ஓகே. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? பேச்சை மட்டும் அவர் துறக்கல. மெல்ல மெல்ல உலகத்து மேல இருந்த எல்லா பற்றுதல்களையும் அவர் துறக்க ஆரம்பிச்சார். சமூகத்தோட விதிகள், குடும்பம், பொறுப்புகள் எல்லாத்துலயும் இருந்தும் தன்னை விடுவிச்சுக்கிட்டார். அதாவது ஒரு சன்னியாசி மாதிரி ஆயிட்டாரா? சந்நியாசியை விட பல படிகள் மேல. ஒரு கட்டத்துல அவர் உடுத்தியிருந்த ஆடைகளை கூட கழிஞ்சிட்டு முழுமையான ஒரு அவதூதராக மாறினார். உடல் பிரக்னியற்ற நிலை அடைந்தார். காடுகளில் அலையத் தொடங்கினாரா? ஆமா, காடுகளிலும் காவிரி ஆற்றங்கரைகளிலும் நிர்வாணமாகவோ அல்லது அரைக்குறை ஆடைகளுடனோ ஒரு பைத்தியக்காரனைப் போல எந்த இலக்கும் இல்லாம அலையத் தொடங்கினார். இங்க நான் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புறேன். எனக்கு இந்த உலகத்தோட நெட்வொர்க் தேவையில்லைன்னு ஸ்மார்ட் போனை நிரந்தரமா ஆஃப் பண்ணிட்டு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது. ஒரு விதத்துல அப்படி சொல்லலாம். ஆனா சமூகத்தை விட்டு, மனிதர்களை விட்டு இப்படி விலகி செல்வது ஒருவித எஸ்கேபிசம் அல்லவா? குடும்பத்தையும் கடமைகளையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடுறதை எப்படி நாம ஞானம்னு சொல்ல முடியும்? இது ஒரு வகையான பித்து நிலைன்னு ஏன் நினைக்க கூடாது? இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவதூதர் அப்படிங்கிறவரு எதிலிருந்தும் தப்பிக்க நினைக்கிறது இல்ல. ஓ, தப்பிக்கலையா? அப்புறம் ஏன் காட்டுக்குள்ள போகணும்? எஸ்கேபிசம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறது. ஆனா ஒரு அவதூதர் இன்பம், துன்பம், மானம், அவமானம் அப்படிங்கிற இரண்டு துருவங்களையும் முற்றிலுமாக கடந்து நிக்கிறாரு. அதாவது சமூகத்தோட பார்வை அவரை பொருட்படுத்தல. ஆமா, அஷ்டாவக்ர கீதையும் மற்றும் அவதூதர் கீதையை நாம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா இது மிக தெளிவா விளக்கப்பட்டிருக்கும். ஒரு அவதூதருக்கு சமூகத்தோட அங்கீகாரமோ நிராகரிப்போ இரண்டுமே ஒண்ணுதான். நீங்க சொல்றத பார்த்தா அவர் பைத்தியக்கார நிலையில இல்ல, மாறாக ஒரு உச்சகட்ட தெளிவான நனவு நிலையில இருக்கிறான்னு தோணுது. மிக சரியா சொன்னீங்க. மனிதர்கள் தங்களோட வசதிக்காக உருவாக்கி வச்சிருக்கிற இந்த மாயையான சமூக விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அது.
அவருக்குள்ள ஒட்டுமொத்த உலகமே அடங்கியிருக்கு. ஓகே, மனதளவுல அவர் அடைந்த இந்த முற்றிலுமான பற்றுதல் அற்ற நிலை சரி. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா இவரை பத்தி நிறைய அற்புதங்கள் சொல்லப்படுது இல்லையா? ஆமா, இந்த மனநிலை உடல் ரீதியாக எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சிக்க சில அதீத சம்பவங்களை நாம பார்க்கணும். அவருக்கு தன் உடல் மீது எந்த பிரஜையுமே இல்ல. இது நிற்காய நிலைன்னு சொல்லுவாங்களே, அதுதானே? ஆமா, நிற்காய நிலைதான். அதாவது இந்த உடல் நான் இல்லை அப்படிங்கிற முழுமையான உணர்வு. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. ஒரு முறை காவிரி கரையில இருந்த ஒரு ராஜாவோட நந்தவனத்துக்குள்ள சதாசிவர் நிர்வாணமா நடந்து போய்கிட்டு இருந்தார். ராஜா தோட்டத்துக்குள்ளயா? அது ஆபத்தாச்சே. ஆமா, அந்த நேரத்துல அரசன் தன் ராணிகளோட அங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான். தன்னுடைய பெண்கள் முன்னாடி ஒரு முகம் தெரியாத ஆள் நிர்வாணமா நடப்பதை பார்த்த அரசனுக்கு கோபம் தலைக்கேறியது. ராஜாவுக்கு அந்த நேரத்துல இவர் ஒரு பெரிய ஞானின்னு தெரியல போல. தெரியல, ஒரு அத்துமீறலா மட்டும்தான் அத பார்த்திருக்கான். கோபத்துல தன் வீரன் ஒருவனை அனுப்பி அவரை வாளால் வெட்ட சொன்னான். வாளால் வெட்ட சொன்னானா? கை துண்டாகி கீழே விழுது, ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுது. கடவுளே, அப்புறம் என்னாச்சு? ஆனா சதாசிவர் அத கொஞ்சம் கூட சட்ட செய்யவே இல்ல. வலிய உணர்ந்ததற்கான எந்த ஒரு சிறு அறிகுறியும் அவர் முகத்துல இல்ல. என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு தம் வழியில நடந்து போய்கிட்டே இருந்தார். இது என்னால நம்பவே முடியல. ரத்தம் கொட்டும் போது எப்படி நடப்பாரு? இதை பார்த்த அந்த வீரனும் அரசனும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. எந்த ஒரு மனிதனாலும் இவ்வளவு பெரிய வலிய தாங்கிக்கிட்டு இப்படி இயல்பா நடக்க முடியாது. அப்புறம் அந்த ராஜா என்ன பண்ணா? இது சாதாரண மனிதன் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த அரசன் ஓடிப்போய் வெட்டுப்பட்ட அந்த ரத்தம் சொட்டும் கையோடவே அவர் கால்கள்ல விழுந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டான். இது எப்படி சாத்தியம்? நவீன மருத்துவத்துல சொல்ற அதீத பெயின் மேனேஜ்மெண்ட் கூடவோ இல்ல ஒரு அதீத ஃப்ளோ ஸ்டேட் கூடவோ இதை ஒப்பிடலாமா? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இது ஏதோ மூளையை ஏமாத்தி வலிய மறைக்கிற வித்தையோ இல்ல அட்ரினலின் சுரக்கிறதால வர தற்காலிக மரத்து போற தன்மையோ கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு மனுஷனால தன் சொந்த உடலோட நரம்பு மண்டலத்திலிருந்தே துண்டிக்கப்பட முடியும்? இந்த உடல் பிரக்ஞையின்மை என்பது வலியை மறைப்பதல்ல. வலியை உணரும் அந்த நான் என்ற எண்ணமே வேரோடு அழிந்து போன நிலையாகும். உடல் என்பது தான் அல்ல, அது வெறும் ஒரு வாகனம் மட்டுமே அப்படிங்கிற உணர்வது. அதனாலதான் கை வெட்டப்பட்டாலும் அந்த வலி தன்னோட உடலுக்குத்தான் நடக்குதே தவிர தனக்கு நடக்கவில்லை என்று அவரால ஒரு பார்வையாளரனா விலகி நிற்க முடிஞ்சதுன்னு சொல்றீங்க? ஆமா, மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதைவிட இன்னும் சில நம்ப முடியாத அற்புதங்கள் அவர் சுற்றி நடந்ததா அந்த சந்நிதி வெப்சைட்ல இருக்கு. ஓஹோ, இன்னும் இருக்கா? ஒரு முறை காவிரி கரையில அவர் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு. அப்போ திடீர்னு ஆத்துல பெரும் வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல அவர் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாரு. வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டாரா? ஆமா, பல வாரங்கள் கழிச்சு வெள்ளம் வடிஞ்ச பிறகு சில கிராம மக்கள் ஆற்று மணல மண்வெட்டியால தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மணலுக்கு அடியில இருந்த அவருடைய உடலின் மீது மண்வெட்டி பட்டு ரத்தம் கசிஞ்சது. பல வாரங்களா மணலுக்கு அடியிலையா? ஆமா, உடனே பல வாரங்களா மணலுக்கு அடியில மூச்சு பேச்சில்லாம இருந்த சதாசிவர் கண் விழிச்சு எந்த சலனமுமே இல்லாம எழுந்து சாதாரணமா நடந்து போயிட்டார். ஒரு நிமிஷம், இத கேட்கிற நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தேகம் வரும். உயிரியல் ரீதியா பல வாரங்கள் மூச்சு விடாம இருக்கிறது சாத்தியமா? இது வெறும் புனைவு இல்லையான்னு தோணும். அது நியாயமான கேள்விதான். ஆனா யோகா கலைகள்ல கேசரி முத்திரை மாதிரியான சில அதீத பயிற்சிகள் மூலமா உடலோட வளர்சிதை மாற்றத்தை முற்றிலுமா நிறுத்தி வச்சு ஒருவித ஆழ்ந்த உறக்க நிலைக்கு உடலை கொண்டு போக முடியும். சதாசிவர் அந்த நிலையை இயல்பாகவே அடைஞ்சிருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு சம்பவமும் இருக்கு. ஒரு முறை இருட்டுல இவரை திருடன் நினைச்சு ஒரு விவசாயி கம்பெடுத்து அடிக்க ஓங்குனான். ஆனா அடுத்த கணமே அந்த விவசாயி சிலை போல அப்படியே உறைஞ்சு நின்னுட்டான். ஆஹா, அடிக்க வந்தவன் அப்படியே நின்னுட்டானா? ஆமா, மறுநாள் காலை வரைக்கும் அவனால கைய கீழே இறக்கவோ அசையவோ முடியல. காலையில சதாசிவர் அவனை பார்த்து ஒரு புன்னகை செஞ்ச பிறகுதான் அந்த விவசாயிக்கு மீண்டும் உயிர் வந்த மாதிரி இயல்பு நிலைக்கு திரும்பினான். வாவ், குழந்தைங்கள ஒரே நொடியில மதுரைக்கு கூட்டிட்டு போன சம்பவமும் உண்டுல? ஆமா, காவிரி கரையில இருந்த சில குழந்தைங்க 100 மைல்களுக்கு அப்பால் மதுரையில நடக்கிற ஒரு திருவிழாவை பார்க்க ஆசைப்பட்டாங்க. சதாசிவர் அவங்கள கண்மூட சொன்னார். கண் திறந்த பார்த்த மறுகணமே அந்த குழந்தைங்க மதுரையில திருவிழா கூட்டத்துல இருந்தாங்க. இது மாதிரி காலத்தையும் வெளியையும் கடந்த பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவ்ளோ அற்புதங்கள் நடந்திருந்தாலும் எனக்கு பெரிய முரண்பாடா தெரியறது இன்னொரு விஷயம்தான். அது என்ன முரண்பாடு? அவர் உலகத்தின் மீது எந்த ஈடுபாடும் இல்லாதவர்,
ஆனா அவர் இயற்றிய பாடல்கள் இன்றும் கர்நாடக இசையில மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுது. ஆமா, இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். உலகத்திலிருந்து தன்னை முற்றிலுமா துண்டிச்சுக்கிட்ட ஒரு மௌனியான மனிதரால எப்படி மிகவும் ஆழமான கட்டமைக்கப்பட்ட தத்துவங்களையும் உலகமே போற்றும் இசையையும் உருவாக்க முடிஞ்சது? இது ஒரு முக்கியமான கேள்விய எழுப்புகிறது. ஆரம்பத்துல சதாசிவர் எந்த பாடல்களையும் இயற்றவில்லை. ஓ, ஆரம்பத்துல பாடலையா? இல்ல, அந்த நேரத்துல அவருடைய பழைய நண்பரான ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள் அவரை ஒருமுறை சந்தித்தார். அவர் சதாசிவரை பார்த்து ஒரு வலுவான வாதத்தை முன்வைத்தார். என்னன்னு கேட்டாரு? உனக்குள் இருக்கும் அந்த பேரானந்தத்தை, இறைவனை புகழ்ந்து பாடுவதில் உனக்கு என்ன தயக்கம்? அந்த ஆனந்தத்தை ஏன் உலகத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த அமைதியை உடைச்சு பாடல்களை உருவாக்குனாரா? அவர் வாய் திறந்து பாடினாரா? இல்ல, அவர் ஒருபோதும் வாய் திறந்து பேசவோ பாடவோ இல்ல. அவர் பாடல்களை தன் மனதிலிருந்தே வெளிப்படுத்தினார், அல்லது சைகைகள் எழுத்துக்கள் மூலமா அதை கடத்தியிருக்கலாம். மானச சஞ்சரரே, பிபேரே ராமரசம் இதெல்லாம் அவர் எழுதுனது தானே? ஆமா, சர்வம் பிரம்மமயம் உட்பட காலத்தால் அழியாத 24 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாடல்கள் உலகத்தின் அங்கீகாரத்துக்காக எழுதப்பட்டவை அல்ல. பின்ன எதற்காக? அவை ஆத்மானந்தம் எனப்படும் எந்த தடையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியின் தன்னிச்சையான வெளிப்பாடுகள். ஒரு பூ எப்படி தன்னியல்பாக வாசனைய வீசுதோ அதே போல அந்த நனவு நிலையின் உச்சியில இருந்து கவிதை மழையா பொழிஞ்சது. அந்த மானச சஞ்சரரை பாட்டோட அர்த்தம் கூட ரொம்ப ஆழமானது. மனமே அந்த பரம்பொருளிடம் சஞ்சரித்துக் கொண்டிரு அப்படின்னு வரும். அவர் எழுதின அந்த சம்ஸ்கிருத நூலும் ரொம்ப பிரபலம் இல்லையா? ஆமா, ஆத்ம வித்யா விலாசம் என்ற நூல் மிக முக்கியமானது. வெறும் 62 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சின்ன நூல் ஒரு மாபெரும் தத்துவ பொக்கிஷம். அதுல என்ன சொல்லியிருக்காரு? சமூக விதிகளை எல்லாம் கடந்து தரையை மெத்தையாகவும் ஆகாயத்தையே போர்வையாகவும் கொண்டு ஆனந்தமாக வாழும் ஒரு அவதூதரின் நிலையை இது விவரிக்கிறது. சிருங்கேரி சங்கராச்சாரியார்களான ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நரசிம்ம பாரதி மற்றும் ஸ்ரீ சந்திரசேகர பாரதி ஆகியோர் இதை மிகவும் மதிக்கிறாங்க. தனிமேல காடுகள்ல திருந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை எப்படி அரசர்களிடமும் சமூக அமைப்புகளிலும் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பா இருக்கு. அவர் உடலால் காடுகளில் திருந்தாலும் அவருடைய அந்த தூய்மையான அதிர்வுகள் எல்லோரையும் காந்தம் போல ஈர்த்தன. புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் கூட இவர்கிட்ட உபதேசம் பெற்றார். சதாசிவர் அதையும் பேசாம மணல்ல எழுதி காட்டினாராமே. ஆமா, அந்த மணல் இன்றும் புதுக்கோட்டை அரண்மனையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாம சதாசிவ பிரம்மேந்திரருக்கு நெரூர், மானாமதுரை, ஓம்காரேஸ்வர், காசி மற்றும் கராச்சி ஆகிய 5 இடங்கள்ல ஜீவசமாதிகள் உள்ளதா சொல்லப்படுது. ஒரு நிமிஷம், கராச்சியிலுமா? பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சியில எப்படி? அது பிரிவினைக்கு முந்தைய இந்தியா. கராச்சியிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருடைய பிரசன்னம் இருந்ததாகவும் அங்கும் அவருக்கு ஒரு சமாதி இருப்பதாகவும் தரவுகள் கூறுகின்றன. இன்றும் நெரூரில் அவருக்கு ஆராதனை விழாக்கள் நடக்குது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பல கோயில்களில் தெய்வங்களை நிறுவியுள்ளார். தஞ்சாவூர்ல உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன், கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் கணேஷ் யந்திரம்னு சொல்லிக்கிட்டே போலாம். இதுவே பெரிய ஆச்சரியம். இதுக்கெல்லாம் மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆசியாவின் பழமையான நூலகங்களில் ஒன்றான தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தை தொடங்குமாறு தஞ்சை மன்னருக்கு அறிவுறுத்தியதே சதாசிவர்தான். இங்க நான் ஒரு வலுவான கருத்தை முன்வைக்க விரும்புறேன். காடுகள்ல நிர்வாணமா திரிஞ்ச ஒரு துறவி இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு நூலகத்தை உருவாக்க காரணமா இருந்தாரா? ஆமா, அதுதான் உண்மை. இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. இத ஒரு சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்படவில்லை என்பதை காட்டுகிறது அல்லவா? இத கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அவர் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தால் பாதிக்கப்படாமல் தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்தார். அவருக்கு சமூகத்தின் மேல அக்கறை இருந்ததா? ஒரு அவதூதருக்கு உலகத்தின் மீது எந்த பற்றும் இல்லை என்பதற்காக அவர் உலகத்தை வெறுக்கிறார் என்று அர்த்தமல்ல. பற்று வேறு, கருணை வேறு. அவர் எவ்வித பிரதிபலனுமின்றி சமூகத்திற்கு தன் பங்களிப்பை செஞ்சார். ஒரு மரம் எப்படி தன்னலமில்லாம நிழல் தருதோ அதுபோல. ரொம்ப அழகா சொன்னீங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை கேட்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல எந்நேரமும் சமூக ஊடகங்களில் நமது பிம்பத்தை கட்டமைக்கவே போராடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அதுதான் நிதர்சனம். ஆனா எந்த பிம்பமும் தேவையில்லைன்னு வாழ்ந்த சதாசிவ பிரம்மேந்திரரின் ஆத்ம வித்யா விலாசம் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கத்துக் கொடுக்குது. உண்மையான சுதந்திரம் என்பது எல்லாவற்றையும் பெறுவதில் இல்லை, அனைத்தையும் மனதளவில் துறப்பதில்தான் இருக்கிறது. முற்றிலும் உண்மையான வார்த்தைகள். விவாதத்தை முடிக்கும்போது ஒரு புதிய சிந்தனையை உங்களிடம் விட்டு செல்ல விரும்புறேன். முழுமையான மௌனமும் பற்றின்மையும்
மனித நனவு நிலையின் உச்சத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் என்றால், இன்று நாம் நம்மை பற்றி உலகத்திற்கு கூவி கூவி சொல்லும் இந்த ஐடென்டிட்டி தேடல்கள் எதை காட்டுகின்றன? யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை நம்மை பற்றி உலகத்திற்கு எவ்வளவு அதிகமாக வரையறுக்க முயற்சிக்கிறோமோ அந்த அளவிற்கு உண்மையான நம்மிடமிருந்து நாம் விலகி செல்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலை இதோடு நிறைவு செய்வோம்.